வணக்கம் ஷேன்ஷா. நான் கட்டளையிட்டதாக பெனசிரை உடனே இங்கே வரச் சொல்லுங்கள். நான் அவரிடம் சற்று பேச வேண்டும். நான் தங்களோடு பேச வந்தால் என்னை அலட்சியப்படுத்தும்படி தாங்கள் அவரை வர சொல்கிறீர்கள்? யா குதா ஜோதா அற்புதமாக எனது மனதை படிக்கின்றார். அப்படி ஒன்றும் இல்லையே ஜோதா பேகம். நான் உண்மையிலேயே அவரிடம் பேச விரும்புகிறேன். எனக்கு தெரியும் நேற்று இரவு எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்று. இருப்பினும் அவரை தங்களுக்கு பகலிலும் சந்திக்க வேண்டுமோ? அங்கு நடந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரியும்? நான் இரவும் பகலும் என்ன செய்வேன் என்று மற்றவருக்கு கூற அவசியமில்லை. எனக்கு மிகவும் நன்றாக தெரியும் நீங்கள் என்னை எச்சரிக்கை செய்யதான் இங்கே வந்தீர்கள் என்று. கேட்டதையே மீண்டும் மீண்டும் கேட்க எனக்கு விருப்பமில்லை. அதையும் அறிவேன். உங்களை பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் என்று அறிவேன். அதேபோல் உங்கள் இளைய சகோதரர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? மிர்ஜா ஹக்கீமை பற்றியா? அவரை பற்றி என்னிடம் என்ன பேச வேண்டும்? உங்கள் சகோதரர் மிர்சா ஹக்கீம் என் சகோதரி ஷிவானியை விரும்புகிறார். எனக்கு இந்த சம்பந்தத்தில் எந்த மறுப்பும் இல்லை. இதை நான் என் தந்தையிடமும் தெரிவித்து விட்டேன். ஒருவேளை என் தந்தையாருக்கும் மறுப்பு இல்லை என்றால் பிறகு தாங்களும் என் தந்தையாரும் சந்தித்து இதை பற்றி பேசிக் கொள்ளுங்கள். உண்மையாகவா? நீங்கள் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டதை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. ஒரு புறம் தாங்கள் என்னை வெறுக்கிறீர்கள், மறுபுறம் தங்களது தங்கையை எங்கள் குடும்பத்திற்கு தருவதற்கு உங்களுக்கு மறுப்பில்லையா ஜோதா பேகம்? அவர் தனித்துவம் வாய்ந்தவர், மிகவும் திறமைசாலி, சிறந்த வீரர், அழகானவர். இதெல்லாம் என்னிடம் இல்லையா என்ன? அவர் பெண்களையும் மதிக்க தெரிந்தவர். பெண்களின் மனோபாவத்திற்கு மதிப்பளிக்க தெரிந்தவர் அவர். மற்றவர்கள் போல் அல்ல. விருப்பப்படும் பொழுது தான் நினைத்த பெண்ணோடு இஷ்டத்திற்கு. உங்கள் சகோதரர் மிர்சா ஹக்கீம் என் தங்கை ஷிவானியை மிகவும் விரும்புகிறார். கௌரவத்தோடு ஷிவானியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். ஆகையால் எனக்கு எந்த மறுப்பும் இல்லை. இவ்வளவு நல்ல குணம் எங்கள் குடும்பத்தில் வேறு யாரிடமும் இல்லை என்று கூறுகிறீர்களா ஜோதா பேகம்? இல்லை, நிச்சயமாக இல்லை. நீங்கள் செல்வதற்கு நான் இன்னும் உத்தரவு தரவில்லை ஜோதா பேகம். ஒன்றை மட்டும் மறக்காதீர்கள், முகலாய பாஷாக்களின் மீது குதாவிற்கு எப்போதும் கருணை உண்டு. எங்களில் ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள், எவருக்கும் எவரும் சலித்தவர்கள் அல்ல. அதை வெளிப்படுத்துவது வேறு விதமாக இருக்கலாம். எங்களுக்கும் உறவுகளை கௌரவப்படுத்த தெரியும். ஆனால் தங்களுக்கு அது போன்ற அவசியமே இல்லையே. தாங்கள் ஷெஹன்ஷா அல்லவா? தாங்கள் கையசைத்தால் நூற்றுக்கணக்கான பெண்கள் தங்கள் காலில் வந்து விழுந்து விடுவார்கள். சலாம் ஷெஹன்ஷா. ஆதாப் ஜோதா பேகம். நான் கூறினேன் அல்லவா, உங்களுக்கு பிடித்தவர்கள் நீங்கள் செய்கை செய்தாலே வருவார்கள் என்று கூறினேனே. இனிமேல் நான் இங்கிருந்து செல்வதற்கு தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது என்று நினைக்கிறேன். வருகிறேன். எப்பொழுதும் எனக்கும் ஷெஹன்ஷாவிற்கும் இடையில் வந்து விடுவார். கற்பனையில் கூட நினைக்க முடியாத அளவிற்கு இவரிடம் என்ன தனித்துவம் இருக்கிறதோ. தாங்கள் என்னை அழைத்தீர்களா ஷெஹன்ஷா? ஆம் பனசீர். அது என்னவென்றால் நேற்று நான் அதிகமாக மது அருந்தியதால் நிதானம் இல்லாமல் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. நான் தங்களுடைய அடிமை. என்னை அருகில் வைத்துக் கொண்டாலும் இல்லை தள்ளிவிட்டாலும் அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வேளையாக நீங்கள் நடந்ததை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் செல்லலாம். ஆதாப். என்ன ஒரு வித்தியாசமான மனிதர். இதை கூறவா என்னை இங்கு அழைத்தார்? அதற்காகவா இல்லை ஜோதா பேகத்தை சினம் கொள்ள வைப்பதற்கா? நல்ல தகவல் தான் கூறியிருக்கிறார்கள் ஜோதா பேகம். ஹக்கீம் மிர்சாவும் என்னை போல் ஒரு இந்து இளவரசியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். இதனால் இந்து தேசத்தோடு முகலாயர்களின் பந்தம் இன்னும் வேரூன்றி வளரும். ஹுசூர், ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்துள்ளது. அது என்னவென்றால் அந்த அபுமாலி இங்கேதான் எங்கேயோ இருக்கிறாராம். விரைவில் பழிவாங்க வேண்டும் அல்லவா?
கூடிய விரைவில் ஆக்ராவை கைப்பற்றுவதே அபுமாலியின் கொள்கை. இதில் அபுமாலி வெற்றி பெற்றுவிட்டால் ஜோதாவை அடைய வேண்டும் என்ற எனது கனவு நிறைவேறிவிடும். தாங்களா? இன்னும் வேலை முடியவில்லை என்ற செய்திதான் எனக்கு கிடைத்தது. ஆகையால் தான் வந்தேன். எப்போதுமே நீ உனது இலக்கை அடைய இவ்வளவு காலம் எடுத்ததில்லையே, பிறகு ஏன் இவ்வளவு தாமதம்? கூடிய விரைவில் நீ ஜலாலின் கதையை முடித்தாக வேண்டும். எவ்வளவோ முயற்சித்து விட்டேன். 2-3 முறை காரியம் கைகூடும் நிலையில் வந்தது. ஆனால் ஏதோ ஒரு தடை வந்து விடுகிறது. ஜலாலிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது. சில நேரங்களில் ஜோதா பேகத்தின் அறையிலிருந்து பூஜை சத்தங்கள் கேட்கின்றது. சில நேரம் ருக்கையாவின் அறையில் தொழுகை சத்தம் கேட்கின்றது. அவர்களுடைய பிரார்த்தனை தான் ஜலாலை காப்பாற்றுகின்றது. அவர்களின் பிரார்த்தனையை விட உனது விஷத்தின் சக்திதான் அதிகம். ஒரே ஒரு முறை உனது விஷத்தை ஜலால் உடலில் ஏற்றிவிடு. பிறகு ஆக்ராவின் அரியணை எனக்கு, இந்த இந்துஸ்தானத்தின் மகாராணி நீ. அதோடு ருக்கையா பேகம் மற்றும் ஜோதாவின் இடம் உனதாகிவிடும் பெனசீர். வேலையை முடிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நான் கண்டிப்பாக செய்வேன். நானும் ஒரு நாள் மகாராணி ஆக வேண்டும் அல்லவா? விரைவில் ஆக்ரா தங்களுடையதாகும். நான் உங்களுக்கு ராணி ஆவேன். யாராவது என்னை பார்த்துவிடப் போகிறார்கள். நான் செல்கிறேன். மிர்சா ஹக்கீம் ஷிவானி இவர்களின் திருமணம் குறித்து ஜோதா எழுதிய மடலை படித்துவிட்டு ராஜா பார்மல் தனது குடும்பத்தை அழைத்துக் கொண்டு ஷேன்ஷா ஜலாலிடம் பேசுவதற்காக ஆக்ரா வருகிறார். எங்களை வரவேற்றதற்கு மிக்க நன்றி. நாங்கள் இங்கு எதற்காக வந்தோமோ அதை பற்றி பேசலாமா? பேசுவதற்கு என்ன இருக்கிறது மகாராஜா? ஷிவானி தங்கள் மகள். முடிவெடுக்க வேண்டியதும் தாங்களே. ஜோதா ஷகன்ஷாவின் திருமணத்தின் போது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருந்தது. ஆனால் இப்போது எனக்கு எடுத்த முடிவு சரியென்று தோன்றுகிறது. இவர்கள் திருமணத்தின் போது ராஜபுத்திரர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையில் சம்பந்தம் உருவாக்கப்பட்டது. ஷிவானியின் திருமணத்திற்கு பிறகு இந்த உறவு மேலும் பலப்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஈஸ்வரனை வேண்டிக் கொள்கிறேன். நானும் அதேதான் விரும்புகிறேன். எனது மகள் ஜோதா எவ்வளவு மகிழ்ச்சியாக இங்கு இருக்கிறாளோ அதே போல் ஷிவானியும் இருப்பாள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உங்களிடம் என்ன கூறுவது? ஆனால் ஒன்று நிச்சயம், மிர்சா ஹக்கீம் ஷிவானியை நன்றாக பார்த்துக் கொள்வார். எங்கள் தரப்பில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. உங்கள் மிர்சா ஹக்கீம் சிறந்த வரனாவார். இந்த சம்பந்தம் எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அவ்வாறென்றால் நாம் இனிப்பு சாப்பிடுவோம். சம்பந்தம் பேசி முடிவாகிவிட்டதல்லவா? ஜோதா ஒருவள் போதாதா? இந்த வம்சத்துக்கு இன்னொரு ராஜபுத்திரி வர வேண்டுமா? முதலில் இந்த செய்தியை ஷிவானியிடம் கூற வேண்டும். எதற்காக நான் இங்கு வந்தேனோ அந்த காரியம் நிறைவேறினால் போதும். தேஜ் வந்து என்னை அழைத்து செல்ல வேண்டும். ஷிவானி, ஒரு நற்செய்தி தெரியுமா? தாயார், தந்தையார், பாட்டி அனைவரும் வந்திருக்கிறார்கள். குடும்பம் முழுவதும் இங்கு வந்திருக்கிறார்களா? கடவுளே, எனக்கும் தேஜ்வந்திற்கும் இருக்கும் காதல் தந்தையாருக்கு தெரிந்துவிட்டால்? என்னாயிற்று ஷிவானி? இதை கேட்க உனக்கு மகிழ்ச்சியாக இல்லையா? இல்லை அக்கா, அவ்வாறு ஒன்றுமில்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், தந்தையார் எதற்காக இங்கே? என்ன செய்வது? மிர்சா ஹக்கீமின் திருமண பேச்சு நடக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது புரிகிறது. தாங்கள் தான் அழைத்திருப்பீர்கள். ஆம், இதில் தந்தையார் சம்மதம் மிகவும் முக்கியம். மிர்சா ஹக்கீமோ ஒரு இந்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகிறார். அக்கா, அதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? உங்கள் திருமணமும் முகலாயருடன் தானே நடந்தது. அந்த பெண்ணிற்கு பிடித்திருக்கிறதா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதோடு மிர்சா ஹக்கீம் மிகவும் பண்பு நிறைந்தவர். அவரை திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பாள். கடவுளுக்கு நன்றி, நீயும் அவ்வாறு யோசித்திருக்கிறாய். உனக்கு தெரியுமா, தந்தை இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டார். சம்மதம் தெரிவித்தாரா? மிர்சா அவர்களின் திருமணத்திற்கு தந்தையார் ஏன் சம்மதித்தார்? ஷிவானி, ஒன்றுமே தெரியாதா? ஏன் இவ்வாறு கேட்கிறாய்? தந்தை அவர்கள் உனக்கும் என் கொழுந்தனாருக்கும் திருமணம் செய்து வைக்க சம்மதித்து விட்டார். கடவுளே,
இங்கு என்ன நடக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நான் என்ன செய்வது? தந்தையாரிடம் எவ்வாறு கூறுவது நான் இன்னொருவரை காதலிக்கிறேன் என்று? பெயர்? உமர். எங்கிருந்து வருகிறாய்? மதுராவிலிருந்து வருகிறேன். உனது அடையாளம் மூக்கில் மச்சம். பெயர்? ஹைதர். எங்கிருந்து வருகிறாய்? மதுராவிலிருந்து. அடையாளம் காதில் மச்சம். பெயர்? தேஜ்வன். எங்கிருந்து வருகிறாய்? மதுராவிலிருந்து. முதல் முறையாக ஆக்ரா வருகிறாயா? ஆம். தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா? முன்பின் தெரியாதவர்களை உள்ளே அனுமதிக்க முடியாது. இவன் எனது அண்ணன் மகன், திறமையான கலைஞன். இவன் கைப்பட்டால் கருங்கல்லும் பூவாகும். நான் தலைமை காவலரிடம் முன்பே அனுமதி பெற்று விட்டேன். சரி, உள்ளே செல்லலாம். நன்றி. பெயர்? கஜேஷ். எங்கிருந்து வருகிறீர்? மதுராவிலிருந்து. யார் அங்கே? தேஜ்வந்த், இங்கே என்ன செய்கிறீர்கள்? யாராவது பார்த்து விட்டால்? என்ன செய்வது? தங்களுக்கு வாக்களித்து விட்டேனே. எனவே எச்சூழ்நிலையிலும் நான் வந்துதான் தீருவேன். எனவே வந்தேன். ஆனால் தேஜ், இங்கே என் தந்தையார் தாயார் அனைவரும் வந்திருக்கிறார்கள். உங்களை யாராவது கண்டுபிடித்து விட்டால் மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும். பிரச்சனைகளுக்கு பயந்தால் எதுவும் செய்ய முடியாது. நான் மிகவும் கவலை அடைந்தேன் சிவானி. தங்களுக்கு எத்தனையோ மடல் அனுப்பினேன், ஒன்றிற்கும் பதில் அனுப்பவில்லை. எவ்வாறு எழுத முடியும்? என்னை சுற்றி எவ்வளவு ஆட்கள் இருப்பார்கள். சிவானி, சிவானி. தேஜ், தாங்கள் இங்கே ஒளிந்து கொள்ளுங்கள். நான் வந்து விடுகிறேன். என்ன சிவானி, அங்கு என்ன செய்கிறாய்? சரி, இங்கு பார். நான் உனக்கு கொண்டு வந்ததை பார். இந்த நகையை தாயார் என் திருமணத்தின் போது எனக்கு கொடுத்தார். இப்பொழுது உனக்கு மிர்சா ஹக்கீமோடு திருமணம் நடக்கப் போகிறது. ஆகையால் இந்த நகை இனி உன்னுடையது. ஆனால் அக்கா, இந்த நகையை தாயார் தங்களுக்கு அளித்தார். ஆமாம், இப்போது உன்னோடு எனக்கு இரு உறவுகள் ஏற்பட போகிறது. ஒன்று என் தங்கை, இன்னொன்று இளைய மருமகள். உண்மையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ என்னோடு இருக்க போகின்றாய், என் குடும்பத்தோடு இருக்க போகின்றாய். என்னாயிற்று சிவானி? ஏன் நீ வருத்தமாக இருக்கிறாய்? இல்லை அக்கா, அவ்வாறு ஒன்றுமில்லை. இங்க பார், உனக்காக நான் என்ன ஆயிற்று அக்கா? ஒன்றுமில்லை. அங்கு யாரோ மறைந்திருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. யாருமில்லை அக்கா, தங்களது பிரம்மையாக இருக்கும். ஆம், இருக்கலாம். நாம் பேசுவதை யாரோ கேட்பது போல் எனக்கு தோன்றியது. சரி விடு, நீ இந்த நகையை பத்திரமாக வைத்துக்கொள். ஆதாப் பேகம் சாய்பா, சேன்ஷா தங்களை சந்திக்க விரும்புகிறார். உன் திருமணத்தை பற்றிதான் பேச அழைக்கிறார் என்று தோன்றுகிறது. சரி சிவானி, நான் சென்று வருகிறேன். தேஜா, இங்கே என்ன செய்கிறீர்கள்? உண்மைதானா சிவானி? தங்களுக்கு திருமணம் பேசிவிட்டார்களா? ஆனால் இதை தாங்கள் தெரிவிக்கவே இல்லையே. தேஜ், எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஹக்கீம் மிர்சாவுடன் எனக்கு திருமணம் நடக்க போகிறது என்பதை இப்போதுதான் அறிவேன். அப்படி என்றால் தங்கள் முடிவு? முடிவு செய்ய என்ன இருக்கிறது தேஜ்? நான் தங்களைத்தான் காதலிக்கிறேன். கடவுள் சரியான தருணத்தில் தான் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார். இந்த திருமணம் நடக்க நான் விட மாட்டேன். தேஜ், தாங்கள் அதிக நேரம் இங்கே இருப்பது நல்லதில்லை. யாரேனும் பார்த்து விடுவார்கள். இது அந்தப்புறமாகும். எந்த ஆண்களும் இங்கே வரக்கூடாது. தாங்கள் செல்லுங்கள். நான் தங்களை பிறகு சந்திக்கிறேன். சரி, தற்சமயம் நான் கோயில் புனரமைக்கும் பணியில். தேஜ்வந்த், முதலில் செல்லுங்கள். யாரேனும் பார்த்து விடுவார்கள்.
வணக்கம் ஷேன்ஷா. என்னை அழைத்தீர்களா? ஆம் ஜோதா பேகம். நான் மிர்சா சிவானி நிகாவை பற்றி உங்களிடம் பேச வேண்டும். சரி, கூறுங்கள். எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன்பும் நான் ஒருமுறை சிவானியிடம் பேச வேண்டும். இதற்கு அவசியமில்லை என்று நினைக்கிறேன். தந்தையாரை சம்மதித்த பிறகு மறுப்பு தெரிவிக்க எந்த அவசியமும் இல்லை. அதுதான் எங்கள் கலாச்சாரம். ஆனால் ஜோதா பேகம், இங்கு திருமணத்திற்கு முன்பு இருவரிடமும் சம்மதம் கேட்க வேண்டும். அதுதான் பழக்கம். அதோடு இன்னொரு காரணமும் இருக்கிறது. இந்த உறவையும் கூட அரசியல் ஒப்பந்தம் என்று யாரும் நினைக்க கூடாது. அது மட்டுமல்ல, ராஜபுத்திரர்கள் முகலாயர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்வது எனக்கு இன்னும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? நான் கூறியது போல மிர்சா ஹக்கீம் நல்ல வரனாக எனக்கு தென்பட்டார். அதோடு சிவானியை அவருக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று கூறிய பிறகுதான் இந்த விஷயத்தையே நான் ஆரம்பித்தேன். நீங்கள் கூறுவது மிர்சா ஹக்கீமுக்கு பிடித்ததை பற்றித்தான். ஆனால் சிவானிக்கும் இதில் சம்மதமா? சிவானிக்கு இதைவிட ஒரு சௌபாகியம் எதுவாக இருக்க முடியும்? அவள்தான் வேண்டும் என்று நினைக்கும் கணவன் கிடைத்தது அவள் செய்த பாக்கியம். நிச்சயம் அவள் சம்மதிப்பாள். சரி, இந்த நிக்கா எங்கள் முறைப்படிதான் நடக்கும். அதை உங்கள் தந்தையிடம் நீங்கள் கூறிவிடுங்கள். சரி, தந்தையாருக்கு இதில் எந்த மறுப்பும் இருக்காது என்று நினைக்கிறேன். திருமணம் முகலாய வம்சத்தில் நடக்கும் பொழுது சடங்குகளும் உங்கள் வழக்கப்படிதானே நடக்க வேண்டும். நம்முடைய நிக்கா மட்டும் ஏன் உங்கள் முறைப்படி நடந்தது ஜோதா பேகம்? அப்பொழுது திருமணம் செய்ய விருப்பமில்லை. நான் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. நீங்கள் உங்கள் தந்தைக்காகத்தான் அதை ஒப்புக்கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு என் மீது விருப்பம் இல்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் அவ்வாறே சிவானி விஷயத்திலும் நடக்க வேண்டுமா? அப்பொழுது இருந்த நிலைமை வேறு ஷேன்ஷா. நான் மனதால் வெறுத்த ஒருவரை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என் தந்தையார் கூறிய பொழுது எனக்கு அது பிடிக்கவில்லை. நானும் உங்களை இந்த திருமணத்திற்காக பலவந்தப்படுத்தவில்லையே ஜோதா பேகம். நீங்கள் விடுத்த நிபந்தனைகளை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் அந்த சம்மதத்தை ஏற்படுத்தியது உங்கள் அன்பு தந்தையார் தான். எனக்கு தெரியும். இந்த திருமணம் நடப்பதற்காக என் தந்தையார் நிர்பந்தப்படுத்தப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது. இந்த திருமணத்தை வேறு வழியில்லாமல் அல்ல, முழு மனதோடுதான் ஏற்றுக்கொள்கிறோம். அதுவும் சிவானி மணக்கப் போகும் அந்த வரன் உங்களை விட மிகவும் நல்லவர். தேஜ் அவர்களே, என்னுடைய திருமணம் ஷெஹன்ஷாவின் சகோதரனுடன் நடக்கப் போவது தங்களுக்கு தெரியும். நான் இதை பற்றி ஆலோசித்து பார்த்தேன். இங்கிருந்து புறப்படுவதற்கான நேரம் இப்போது வந்து விட்டது என்று என்னால் உணர முடிகிறது. இங்கிருந்து செல்வதை தவிர நமக்கு வேறு மார்க்கம் இல்லை. தாங்கள் பழைய தேவி மாதா கோவில் அருகில் எனக்காக காத்திருங்கள். அங்கிருந்த யமுனை நதியை தாண்டி ஆக்ராவை விட்டும் ஆமீரை விட்டும் எங்காவது தூரமாக சென்று விடுவோம். நாமே ஒரு உலகத்தை உருவாக்கிக் கொள்வோம். என்னுடைய வாழ்க்கை துணைவன் யார் என்ற முடிவை நான் தான் எடுக்க வேண்டும். பேகம், ஜோதாவின் குடும்பத்தினர் அனைவரும் இங்கேதான் இருக்கிறார்கள். பிறகு இவள் யாருக்கு மடல் எழுதுகிறாள்? நான் திருமணம் செய்து கொண்டால் தங்களைத்தான் செய்து கொள்வேன். சரியான நேரம் பார்த்து நாம் இருவரும் இங்கிருந்து சென்று விடுவோம். உங்களுடைய அன்பான சிவானி, ஜோதா உங்களை அழைக்கிறார். உடனே வாருங்கள். நான் வருகிறேன் என்று கூறுங்கள்.
இனி ஆட்டம் களை கட்டப் போகிறது.